Ananya's Nananani Homes, a paradise for senior citizens, Coimbatore. Holidays nale, adu namma GT Holidays da. South India's #1 travel brand. Charanam Homes brand of trust. 5,000 square feet வாங்குனா 5,000 square feet free. நாங்க இங்க 60 வருஷமா இருக்கிறோம், 3 தலைமுறையா இருக்கிறோம். இன்னைக்கு எங்களுக்கு இந்த இடத்த கொடுங்கன்னா நாங்க இந்த இடத்த கொடுத்து நாங்க எங்க போவோம்? உங்களுக்கு பார்க்கிங்க்கு இந்த இடம் தான். அது கூட இது ஏரி கிடையாதுங்க, இது ஏரி கரை. ஏரின்றது அண்ணாநகர ஏரிக்கு நீங்க பட்டா கொடுத்துருக்கீங்க. நாங்க ஏரி கரையில இருக்கிறவங்களுக்கு எங்களுக்கு பட்டா கொடுக்க மாட்டேங்க, சிலம்போடு கொடுத்துருக்கீங்க. அப்ப நாங்க இழுச்ச வாங்கி விட்டு இதுக்கு அவங்கள நாங்க பதிவுல தந்து உட்கார வச்சா. இதுக்கு பின்னாடி நீங்க வாங்க நான் காட்டுறேன். அதுவும் ஏரி தான் தம்பி, அதுக்கு பட்டா கொடுத்துருக்காங்க, எங்களுக்கு பட்டா இல்ல. அப்படி எத்தனை கோடி வாங்கி நீ பட்டா கொடுத்த? அது ஆட்டோ நிக்குது பாருங்க, அது பட்டான்றாங்க, இது புறம்போக்குன்றாங்க. அதுக்கு பட்டா கொடுத்துங்க, எங்களுக்கு கொடுத்துருக்க கூடாதா? எங்க வாழ்வாதாரம் இங்க தாங்குது. அவங்களுக்கு எப்படி நீங்க பட்டா கொடுத்தீங்க? தண்ணியில வீடு கட்டி நிக்கிறவங்க பட்டா கொடுத்துறாங்க, நாங்க ஏரி கரையில கூட எங்களுக்கு பட்டா கிடையாது. மிரட்டி டோக்கன் கொடுத்துருக்காங்க அந்த சைடு, அது எதுவுமே வெளியே வரல. குடியிருக்கிற மக்களோட போட்டிங் விடுறது, கார் பார்க்கிங் விடுறது மெயினா? இருக்கிற ஜனங்களை துரத்திட்டு பார்க் அவசியமா இருக்குது சார். நிறைய பார்க் இருக்கு இங்க பீனிக்ஸ், அதெல்லாம் போதாதா சார் இருக்கவங்களுக்கு? பீனிக்ஸா ஏரியில தாங்குது, பெரிய பெரிய ஆபீசர்களும் இங்க தாங்குறாங்க. அவங்க எல்லாரும் காலி பண்ணுங்க, எங்களெல்லாம் சாவ வச்சுட்டு நீ போட்டு விட்டுக்கோ, எது ஒண்ணா பண்ணிக்கோ. எல்லாரும் போய் ரோட்ல விழுந்து செத்தாலும் சாவமே தண்டி இங்க இருந்து போக மாட்டோம். நாங்க போக மாட்டோம், நாங்க இங்கேயே செத்துறோம், நாங்க போக மாட்டோம். நாங்க இங்க 60 வருஷமா இருக்கிறோம், 3 தலைமுறையா இருக்கிறோம். எங்களுக்கு ட்ரைனேஜ் வரி கொடுத்துருக்காங்க, கரண்ட் கொடுத்துருக்காங்க, அப்புறம் இந்த வீட்டு வரி கட்டுறோம், தண்ணி வரி கட்டுறோம், எல்லாம் கட்டுறோம், கரண்ட் பில் எல்லாம் கொடுத்துருக்காங்க. கொடுத்து நாங்கள் அப்போ கொட்டாவில் இருந்தோம். சரி நம்மளுக்கு எல்லாம் கொடுத்துருக்காங்களேன்னு நாங்கள் அங்கே ஊர் நாட்டில் இந்த இடத்தெல்லாம் விற்று வாங்கி இதில் போட்டோம். எங்கள் குழந்தைங்கள்லாம் படிக்குது, எல்லாம் பண்ணுதுங்க. ஒன்று ஸ்கூல் போகுது, ஒன்று பால்வாடி போகுது, ஒன்று காலேஜ் போகுது, எல்லாம் போகிற நேரத்தில் இன்றைக்கி எங்களுக்கு இந்த இடத்த கொடுங்கன்னா நாங்கள் இந்த இடத்த கொடுத்து நாங்கள் எங்கே போவோம்? நீங்கள் கொடுக்குற இவ்வளோ வீட்டில் நாங்கள் எத்தனை குடும்பம் பண்ணுவோம்? காலி பண்ணுங்கன்னு கொடுக்குறாங்க. ஏன் காலி பண்ணோம்? நாங்கள் இதை நீங்கள் முதல்ல செய்திருக்கலாம்ல. எங்களுக்கு இங்கே இந்த மாதிரி செய்யாதீங்க, நாங்கள் இதுக்கு இது பண்ணோம். நீங்கள் ஆக்கிரம் பண்ணுற இடம் இது, நீங்கள் இதெல்லாம் செய்யாதீங்க நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா நாங்கள் உஷாராக இருந்திருப்போம். நீங்கள் எல்லாம் செய்துட்ட பிறகு இன்றைக்கி உங்களுக்கு இடம் வேணா எப்படிங்க கொடுப்போம்? நாங்கள் உங்களுக்கு பார்க்கிங்க்கு இந்த இடம் தாங்க. அது கூட இது ஏரி கிடையாதுங்க, இது ஏரி கரை. ஏரின்றது அண்ணாநகர ஏரிக்கு நீங்கள் பட்டா கொடுத்துருக்கீங்க. நாங்கள் ஏரி கரையில் இருக்கிறவங்களுக்கு எங்களுக்கு பட்டா கொடுக்க மாட்டேங்க, சிலம்போடு கொடுத்துருக்கீங்க. அப்போ நாங்கள் இழுச்ச வாங்கி விட்டு இதுக்கு அவங்கள நாங்கள் பதிவில் தந்து உட்கார வச்சா. தண்ணி வரி, டைனேஜ் வரி எல்லா வரையும் ப்ராப்பராக கட்டுறாங்க. அப்படி எல்லா கனெக்ஷனும் எதுக்காக அதுக்கு கொடுக்கணும்? எடுக்கிற மாதிரி இருந்தால் எடுத்துட்டு இருக்கலாம். இல்லை ஆரம்பத்துல சொல்லி எல்லாமே வீட்டு வரி முதல்ல வந்து கட்டுறோம் சார். வீட்டு வரி, டைனேஜ் வரி எல்லா கனெக்ஷனும் கொடுத்துட்டு இப்போ காலி பண்ணனா எப்படி நாங்கள் காலி பண்ணுறது? இதை முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணிட்டு இன்ன வரைக்கும் நாங்கள் எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். எல்லா கனெக்ஷனும் இருக்கு, அவைலபிளாக இருக்கு. அப்படின்றப்ப எடுக்க மாட்டாங்கன்ற ஒரு நம்பிக்கையில நாங்கள் இருந்துட்டு இருக்கோம். இப்போ எடுக்க போறேன்னு சொன்னா நினைச்சாலே கஷ்டமா இருக்கு. பசங்களெல்லாம் வச்சுட்டு பசங்களோட ஃபியூச்சர் என்ன இருக்கு? இனிமேட்டு நாங்க எப்படி எங்களால இந்த சைடு இந்த மாதிரி நோட்டீஸ் இது மாதிரி ஒட்டந்த ஒண்ணுவே அந்த சைடு ஒரு வாரத்துக்குள்ள 2 வயசானவங்க இறந்துட்டாங்க அதிர்ச்சியில. ஆமா, இந்த மாதிரி ஒட்டி இருக்காங்க சார். அதை ஒட்டி அவங்க பார்த்து பயந்து ரெண்டு பேர் இறந்துருக்காங்க அந்த சைடு. அது எதுவுமே வெளியே வரல, அதெல்லாம் மறைச்சிட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்க எங்க சொல்லுவாங்க? அவங்களாம் அந்த சைடு இருக்கவங்க இன்னும் இவங்களெல்லாம் விட ரொம்ப ஏழைங்க. அந்த சைடு எல்லாம் ஓட்டு வீடு, கூரை வீடு தான். இந்த சைடாச்சும் கொஞ்சம் பில்டிங் இருக்கு, இங்க கொஞ்சம் படிச்சவங்க இருக்கு. அந்த சைடு எதுவுமே இல்லை. மிரட்டி டோக்கன் கொடுத்துருக்காங்க அந்த சைடு. ஆமா, 2 பேர் வாங்க, ஃபேன் இல்லைங்க அப்படி சொல்லியிருக்காங்க சார். ஆமா, போலீஸோட வராங்க சார். அப்போ இப்போ நான் தனியா இருக்கேன் சார் வீட்டில். ஒரு 10 போலீஸை பார்த்தா பயப்படணும்னா இல்லையா? இப்போ ஜனங்களோட சொல்ல நான் பயப்பட மாட்டேன். 10 போலீஸ் வாமா நில்லுமா ஃபோட்டோ நம்ம கையில் வச்சுதான் ஆவேன். அப்போ நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ அடிச்சிட போறாங்க போலீஸ், பயப்படமோ இல்லையா சார்? இப்போ காலையிலேயே சார் இங்கே அவ்வளோ பேர் நிற்கிறாங்க, நாங்கள் பயந்து தான் உட்காந்தோம். என்ன நடக்குமோ அப்படிதான் சார். நாங்கள் ஒன்றும் பெரிய ஆளுங்க இல்லைல்ல. நாங்களாம் 5 தலைமுறையாக இங்கே இருக்கிறேன். நான் எங்கள் தாத்தா, எங்கள் அம்மா, நான், என் பொண்ணு, என் பேத்தி 5 தலைமுறையாக நான் பிறந்ததே இங்கே தான். எல்லாமே எங்களுக்கு வாழ்வாதாரம் இங்கே தான் இருக்குது. அப்புறம் எங்களை போக சொன்னால் நாங்கள் எங்கே போவோம் சொல்லுங்கள்? எங்கள் குழந்தைங்களாம் இங்கே தான் காலேஜ் படிக்குதுங்க. அங்கே பெரும்பாக்கம் போய் இருங்க சொன்னால் நாங்கள் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? நீங்களே இங்கே போட்டு விட்றதுக்கு கார் பார்க்கிங் கட்டணுன்றாங்க. எங்களுக்கு எதுக்கு? நான் 3ஆம் மாதம் நான் வரி கட்டினேனே, தண்ணி வரி 14,000 கட்டினேன். நீங்கள் உங்களுக்கு முன்னாடியே தெரியல இந்த இடத்த எடுக்க போகிறேன். அப்போ நீங்கள் என்கிட்ட வரி வாங்கியிருக்க வேணாம? நான் இங்கே தான் கூழ் கடை போடுறேன், கூழ் விற்று தான் நான் வரி கட்டினேன். வரி கட்டணும் அப்படின்னு நோட்டீஸ் அனுப்பிச்சிட்டிங்க. தண்ணி வரியும் ட்ரைனேஜ் வரையும் கட்டினேன், 14,000 சில்லறை கட்டினேன். நீங்கள் அப்போ ஸ்டாப் பண்ணியிருக்கலாமே, வேண்டாமா உங்களை நாங்கள் எடுக்க போகிறோம் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கலாமே. நீங்கள் தண்ணி வரி, வீட்டு வரி எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு திடீர்னு ஒரு 4 பேர் நாங்கள் இதுவில் வரோம், கவர்மெண்ட்லேருந்து வரோம்,
இதில் வந்து போட்டு விட போகிறோம், நீங்கள் காலி பண்ணுங்கன்னா நாங்கள் எங்கே போவோம் சொல்கிறாங்க. அப்போ நாங்கள் வரி கட்டி வச்சுருக்கோமே, தண்ணி வரி கட்டி வச்சுருக்கோம், ட்ரைனேஜ் வரி கட்டியும், வீட்டு வரி, கரண்ட்டு பில்லு இவ்வளவோ நாங்கள் வச்சுருக்கோம். 5 டாக்குமெண்ட்டு எப்போ 1975லேருந்து வரி கட்டின்னு வச்சுருக்கோம். நாங்கள் எல்லாமே வச்சுருக்கோம். நீங்கள் ஏன் இவ்வளோ தெரிஞ்சிருந்து ஏன் எடுத்தீங்க வாங்குனீங்க சொல்லுங்கள். எங்களுக்கு ரேஷன் கார்டு எதுவும் கொடுத்தீங்க, ஓட்டு ஐடி எது கொடுத்தீங்க, ஆதார் கார்டு எல்லாமே கொடுத்துருக்கீங்க, எல்லாமே வச்சுருக்கோம். உங்களுக்கு தேவைன்னா போட்டு இது பண்ணணும்னு சொன்ன உடனே எங்களுக்கு நாங்கள் எடுத்துட்டோம்னா எங்கே போவோம்? குடியிருக்கிற மக்களோட போட்டிங் விடுறது, கார் பார்க்கிங் விடுறது மெயினா. எவ்வளோ காலியாக இடம் இருக்குது, எவ்வளோ புறம்பு காலியாக எங்கெங்கேயோ இருக்குது. அங்கெல்லாம் பார்த்துக்கலாம்ல. பக்கத்துக்கு போட்டிங் விட்டு போட்டிங் யாருக்கோசம் விட்றீங்க? மக்களுக்கு எங்களுக்கோசரம் விட்றீங்க. நான் எங்களை அமிச்சுட்டு அப்புறம் போட்டிங் யார் வருவாங்க? வெளிநாட்டிலேருந்து வருவாங்களா போட்டிங் போகிறதுக்கு? வெளிநாட்டிலேருந்து வருவாங்களா போட்டிங் போகிறதுக்கு? இல்லை பண்ணுற சளி எங்களுக்கு தான் பண்ணுறீங்க. போட்டிங் போனால் நாங்கள் தான் போட்டிங் போனோம். நாங்களே எங்களை வீடு கால் பண்ணி அமிச்சதுக்கப்புறம் யார் போட்டிங் போகிறவங்க? அப்போ அமெரிக்கா, லண்டன் அங்கேருந்து வருவாங்களா போட்டிங் போகிறதுக்கு இங்கே உங்களுக்கு பார்க்குறதுக்கு? கார் பார்க்கிங் அவங்களுக்கு வேணுமா? உங்களுக்கு சொல்லுங்கள் சார், நீங்களே சொல்லுங்க. கார் பார்க்கிங் வேணுமா? அப்புறம் வந்து என்ன போட்டிங் வீடு நம்ம க்ளீன் பண்ணிட்டு பார்க் விடணுமா? பார்க் கட்டணுமா? ஜெயிக்க வைக்கிறோம், ஜெயிக்க வைக்கிற வரைக்கும் இந்த ஜனங்க வேணும், இந்த 7 ஜனங்க வேணும். இப்போ அவங்க சொகுசா இருக்கிறதுக்கு எங்களை காலி பண்ணணுமா? எதுக்கு சார் கவர்மெண்ட்? இருக்கிறவங்களை காப்பாத்துறதுக்கு தானே கவர்மெண்ட் 1000 ரூபாய் கொடுக்குறீங்க. எதுக்கு கொடுக்குறீங்க? ஜனங்க வாழறதுக்கு தானே கொடுக்குறீங்க. இப்படி எல்லாரையும் சாகடிச்சிட்டு நீ சம்பாரிச்சு போட்டுக்கணுமா? சொல்லுங்க. நாங்க இங்கதான் சார் இருப்போம். அவங்க என்ன பண்ணாலும் எல்லாரும் போய் ரோட்ல விழுந்து செத்தாலும் சாவமே தண்டி இங்க இருந்து போக மாட்டோம். நாங்க அவங்க எது பண்ணாலும் நாங்க நகர மாட்டோம் சார். அவங்களுக்கு எல்லாம் விட்டு கொடுக்குறாங்க. எங்களை வந்து எடுக்கணும், இது காவானே தெரிஞ்சிருந்தா எங்களுக்கு சொல்லி இருக்கணும். எல்லாருக்கும் பட்டா கொடுத்துருக்குறாங்க, எல்லாரையும் நல்ல சவுகோசமாக தான் வாழ வச்சிருக்காங்க. இதை நாங்கள் கிளீன் பண்ணதுக்கு அப்புறம் தான் ரோடே கிளியர் ஆச்சு. அதான் 700 பேருக்கு 700 வீடுங்களுக்கு மேலே இருக்குது. அது 5000 6000 ஓட்டுக்கு மேலே இருக்குது. எலெக்ஷன் ஓட்டு கேட்கும்போது மட்டும் நான் எங்கள் கட்சிக்கு ஓட்டு போடுங்க, நாங்கள் வந்து உங்களுக்கு ஜெயிச்சு நாங்கள் எல்லாம் சரியாக பண்ணுறோன்றீங்க. இப்போ ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சு எங்களுக்கு என்ன பிரயோஜனம்? எங்களை இங்கேருந்து நாங்கள் பிறந்த இடத்த விட்டு காலி பண்ணிட்டு போனால் எங்கே நாங்கள் போய் நாங்கள் எங்கே இருப்போம்? நாங்கள் புதுசாக வந்துருக்குறோமா? வேறு ஏரியா விட்டு இந்த ஏரியாவுக்கு வந்துருக்குறோமா? நாங்கள் சொன்னோன்னே தூக்கின்னு சாமா சட்டில் தூக்கின்னு போகிறதுக்கு நாங்கள் 4 தலைமுறையாக இருக்கோம். எங்கள் பாட்டி காலத்துலேருந்து நாங்கள் இருக்கோம் இதே ஏரியாவில். அதுக்குள்ள ஏரியில் இருக்கிறவங்களுக்கு நீ பட்டா கொடுத்துக்கிறீங்களே பக்கத்தில், இதே பக்கத்து தெருவில் கொடுத்துருக்காங்க. அன்னைக்கு எங்களுக்கு வாங்க திறமை தெரியல. பட்டா கொடுத்துக்கிறாங்க. தண்ணியில் வீடு கட்டினுக்கிறவங்களாம் பட்டா கொடுத்துக்கிறாங்க. நாங்கள் ஏரி கரையில் இருக்கிறோம், எங்களுக்கு பட்டா கிடையாது. நாங்கள் வந்து ஏரி கரையில் தான் சார் இருக்கோம், எங்களுக்கு பட்டா கிடையாது. ஏரி உள்ள இருக்கிறவங்களுக்கு பட்டா இருக்குது. ஏரி உள்ள இருக்கிறவங்க பட்டா கொடுத்துக்கிறாங்க. அவங்க அடுக்கு மேலே அடுக்கு கட்டினுக்கிறாங்க. அவங்க தண்ணியில் இருந்தவங்க அடுக்கு மேலே அடுக்கு கட்டினுக்கிறாங்க. தண்ணியெல்லாம் துத்துட்டு நாங்கள் ஏரி கரையில் இருக்கிறவங்க எங்களை வந்து எடுக்க சொல்கிறாங்க. அது அவங்களுக்கு வேணுமா? அவங்களுக்கு வேணுமா? நாங்கள் எங்கள் பசங்களை கூட்டு எங்கே போவோம்? எங்கள் பசங்க இங்கே படிக்கிறாங்க. இங்கேருந்து அங்கே வேற எங்கே கூட்டு வைப்போம், எங்கள் பசங்களை படிக்க வைப்போம். நாங்கள் இங்கேருந்து போக மாட்டோம் சார். நிறைய பேர் மக்கள்லாம் இல்லை. வேலைச்சேரி வந்து கொஞ்சம் அங்கங்கே மக்கள் தான் இருந்தாங்க. அப்போதுலேருந்து இதை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி இப்போ எங்களில் ஒருத்தர் தானே ஒரு கடை அது இது ஷாப்லாம் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக பெரிய லெவலுக்கு ஆகிறது. அப்படிலாம் கொஞ்சம் ஃபேமஸ் ஆன உடனே இப்போ வந்து அதுவும் எல்லா இந்த மாதிரி எல்லா பில்லு எல்லாமே கட்டிட்டு வரோம் நாங்கள். டெவலப் ஆன உடனே நீங்கள்லாம் போங்கன்னா எங்கே போகிறது? இருக்கிற ஜனங்களை துரத்திட்டு பார்க் அவசியமா இருக்குது சார். நிறைய பார்க் இருக்கு இங்க பீனிக்ஸ். அதெல்லாம் போதாதா சார் இருக்கவங்களுக்கு? பார்க்குக்கு யார் சார் போவாங்க? வேலை வெட்டி இல்லாதவங்க, பணக்காரங்க தான் சுத்த போறாங்க. சொல்லுங்க. நாங்களாம் வீட்டு வேலைக்கு போயிட்டு இது ஏதோ இருக்கிற வீட்டில் வந்து படுக்கிறோம். அவங்களுக்கு பார்க் ரொம்ப அவசியமா சார்? காலி பண்ணிட்டு பார்க் எவ்வளோ இடம் இருக்கு சார்? காலி இடம் பார்க் கட்டிக்கோ, எது வேணா கட்டிக்கோ. ஜனங்களை காலி பண்ணிட்டு நீ பண்ணக்கூடாது. அது ஒரு கவர்மெண்ட் அந்த மாதிரி பண்ணவே கூடாது. எங்களை வாழ வைக்கிறதுக்கு தானே நீங்கள் வந்திருக்கீங்க. எங்களெல்லாம் துரத்துட்டு நீங்கள் வாழணுமா? சம்பாரிச்சு கொட்டிக்கணுமா அந்த கார் பார்க்கிங் கட்டிட்டு? இதுக்கு பின்னாடி நீங்கள் வாங்க, நான் காட்டுறேன். அதுவும் ஏரி தான் தம்பி. அதுக்கு பட்டா கொடுத்துருக்காங்க, எங்களுக்கு பட்டா இல்லை. அப்படி எத்தனை கோடி வாங்கிட்டு நீ பட்டா கொடுத்த? அப்போ நாங்கள் இழிச்சவாயா? நாங்கள் இது பின்னாடி நீ பட்டா கொடுத்துருக்க. அப்போ நாங்கள் இதில் தானே எங்களுக்கு பட்டா கொடுத்துருக்கணும்ல. அப்போ அவங்களுக்கு பட்டா கொடுத்தாங்கன்னா அவங்களை காலி பண்ண சொல்ல மாட்டாங்களாம். என்ன தண்ணியில் இருக்கிறவங்களுக்கும் பட்டா இருக்குது, நாங்கள் காட்ட தர மேலே இருக்கிறோம், எங்களுக்கு பட்டா கிடையாதா? எங்களை நீங்கள் காலி பண்ணுங்க. அப்போ எத்தனை கோடி வாங்கின? நீ கோடி வாங்கினு இப்போ நீ பட்டா கொடுத்த சொல்லுங்க. தண்ணி நிற்கிறல, நாங்கள் வாங்க, நாங்கள் காட்டுறோம் வாங்க. தண்ணி நிற்கிது, வாங்க, அப்படியே வாங்க. இது ஏரி தம்பி, இதோ ஏரி. அது ஆட்டோ நிற்கிது பாருங்க, அது பட்டான்றாங்க, இது புறம்போக்குன்றாங்க. அதுக்கு பட்டா கொடுத்துங்க, எங்களுக்கு கொடுத்துருக்க கூடாதா? எங்கள் வாழ்வாதாரம் இங்கே தாங்குது. அவங்களுக்கு எப்படி நீங்கள் பட்டா கொடுத்தீங்க? நான் கேட்குற கேள்வி. அவங்களுக்கு நீங்கள் பட்டா கொடுத்தீங்களா? அப்புறம் எங்களை எடுக்க சொல்கிறீங்க. எவ்வளோ ஒரு ஆட்டோ போகிற மாதிரி தான் ரோடு இருக்குது.
அந்த இதுக்கு பட்டா கொடுத்துருக்கோம், எங்களுக்கு கொடுத்துருக்கலாம்ல. திடீர்னு வந்து எங்களை காலி பண்ண சொன்னாங்க, எங்கே போவோம்? எல்லாமே ஒன்றா தாங்குது, எல்லாமே பொதுவு. அதுக்கு பட்டா கொடுத்த நீ எங்களுக்கு ஏன் பட்டா கொடுக்கல? எங்களை திடீர்னு வந்து ஏன் காலி பண்ண சொல்கிற? அதுக்கு பதில் சொல்லு. ஃபீனிக்ஸோ ஏரியில் தாங்குது, பெரிய பெரிய ஆஃபீஸருங்களும் இங்கே தாங்கிறாங்க. அவங்க எல்லாரும் காலி பண்ணுங்க, நாங்களாவே சாமான் எடுத்துன்னு பெருமாக்கம் வந்துடும். கரெக்டுங்களா நான் பேசுறது? இதுக்கு பட்டா கொடுத்தோன்னே எங்களுக்கு ஏன் பட்டா கொடுக்கல? இதுதான் நாங்கள் கேட்குற கேள்வி. நாங்கள் எங்கேயும் போக மாட்டோம், நாங்கள் செத்து போனால் இங்கேயே செத்து போகிறோம். எங்களுக்கு வாழ்வாதாரம் வேறு எங்கேயுமே கிடையாது, நாங்கள் செத்து போகிறோம். எங்களெல்லாம் வச்சுட்டு நீ வந்து போட்டு விட்டுக்கோ, எது ஒன்றா பண்ணிக்கோ, பெரிய பெரிய ஆஃபீஸருக்கு வந்து இது பண்ணிக்கிடு, அவ்வளோதான். இதான்பா, நான் 3 நாளாக கத்தி எனக்கு எனர்ஜியே வேஸ்ட் ஆகுதுப்பா. இதுதான் என்னோட இது. எங்களுக்கு வேறு பழைக்க வேறு இடமே கிடையாது. அதுதான் நாங்கள் கேட்குறோம், அதை தான் நாங்கள் கேட்குற கேள்வியே. இதுக்கு நீ பட்டா கொடுத்தா எனக்கு ஏன் கொடுக்கல? அவங்களும் ஏரியில் தானே இருக்கிறாங்க. இதுதான் நான் கேட்குற கேள்வி, அதுக்கு நீ பதில் சொல்லு. நாங்கள் போக மாட்டோம், நாங்கள் இங்கேயே செத்துறோம், நாங்கள் போக மாட்டோம். நாங்கள் வேறு எங்கே போகிறது? நீ எங்கேயோ எடுத்துமே விடுவேன். பெரும்பாக்கத்தில் சின்ன சின்ன குழந்தைங்களாம் வச்சுக்கிறோம், நாங்கள் எங்கே போவோம்? எங்கே பழைக்க முடியும்? நாங்கள் எங்கே பழைக்க முடியுமா? 50 எனக்கு 55 53 வயசு ஆகுது. 53 வருஷமா நான் இங்கே தாங்கிறேன், நான் வேறு எங்கே போக முடியும்? இது வந்து பைபாஸ் ரோடு, அந்த சைடுக்கு தான் மெயின் ரோடு. இது வந்து ஒரு 10 வருஷம் ஆகுது இந்த ரோடு போட்டு. மெயின் ரோடுன்றது அந்த சைடு, அதுதான் மெயின் ரோடு. இதுதான் வந்து இது சும்மா சின்ன ரோடா இருந்தது, இது பெருசுப்படுத்திருக்காங்க. இது வந்து ஒரு 10-15 வருஷம் தான் ஆயிருக்கு அந்த ரோடு போட்டு பெருசுப்படுத்தி பைபாஸ் ரோடு. அந்த ரோடு அந்த சைடு மெயின் ரோடு இருக்குது, அது வரைக்கும் வீடுங்க இருக்குது. தண்ணிலாம் வராது சார், தண்ணிலாம் வராது. இப்ப தண்ணி வரவே வராது. தண்ணி நிக்கிற இடத்துல தான் இப்ப வீடு கட்டிட்டாங்க. தண்ணி நிக்கிற இடத்துல வீடு கட்டிட்டாங்க சார். தண்ணி நிக்கிற இடத்துல வீடு கட்ட வேண்டாம் ஆகுதுன்னா இப்ப அந்த தண்ணி எங்க போவோம்? தண்ணி நிக்கிற இடத்துல வீடு கட்டிட்டாங்க, பட்டா கொடுத்து வீடு கட்டிட்டாங்க. அந்த தண்ணி வீடு கட்டுறது, அந்த தண்ணி நிக்கிற இடத்துல தண்ணி எங்க போவோம்? நாங்க இருக்கிறது ஏரி கரையில் தான் இருக்கோம், எங்க சைடுல தண்ணி வந்தது கிடையாது. நாங்க 38 வருஷமா நான் பிறந்து வந்ததுதான் இங்கதான். 38 வயசு ஆகுது எனக்கு, இங்கதான் இருக்கேன் நான். எங்க பாட்டி எங்க அம்மா காலத்துல இருந்து நாங்க இங்கதான் இருக்கோம். எடுக்கணும்னா ஏரி உள்ள எடுக்கணும். ஏரி உள்ள எதுக்கு பட்டா கொடுத்தீங்க? எங்களுக்கு கரையில இருக்கிறவங்களுக்கு பட்டா கொடுக்கல, ஏரி உள்ள இருக்கிறவங்களுக்கு பட்டா கொடுத்துக்கிறீங்க. எதுக்கு பட்டா கொடுத்தீங்க? அப்ப இல்ல எங்களை பார்த்தா எப்படி இருக்குது உங்களுக்கு? நீங்க அப்படியே போய் பாருங்க, அந்த சைடுல ஏரி தான், அதெல்லாம் அங்கெல்லாம் பட்டா கொடுத்துருக்காங்க. எங்களுக்கு ஒரு வீடு கூட பட்டா கிடையாது. எங்களுக்கு 700 வீடுக்கு மேல இருக்குது, 700 வீடுக்கு மேல இருக்குது. எங்களுக்கு ஒரு வீடு கூட பட்டா கிடையாது. ஆனா தண்ணி வரி, ட்ரைனேஜ் வரி, கரண்ட் எல்லாமே இருக்குது. எங்களுக்கு எல்லாமே இருக்கு. நாங்க தண்ணி ட்ரைனேஜ் தண்ணி நாங்க வந்து ஏரியில எல்லாம் விடல. ஒரு வீட்டு தர போய் பாருங்க, யாரும் ஏரியில விட்டுக்கிறாங்களான்ட்டு. ஒருத்தர் கூட ஏரியில விட்டுருக்க மாட்டாங்க. பெரும்பாக்கம் போங்க, பெருங்குடி போங்க, மாடி கொடுக்குறாங்களா? அதுல ஒரு லிஃப்ட்ன்றாங்க, அது ஒரு 6 மாசம் ஒர்க் ஆகுமா? ஒரு நேரம் கரண்ட் இல்ல, வயசானவங்க தண்ணி தூக்கின்னு மேல போய் அவங்க குடும்பத்தை நடத்த முடியுமா? இதே வயசு பசங்களுக்கு எந்த வீடு எந்த பொறுக்கிங்க எப்படி இருப்பாங்க? ஹவுசிங் போர்டு எப்படி இருக்கும்? அதுவும் இங்க எங்கேயும் சிட்டில இல்ல சார், பெரும்பாக்கம். அங்கெல்லாம் எந்த மாதிரி கொலை நடக்கிற இடம். இப்போ ஆம்பளை இல்லாதவங்களாம் வயசு பொண்ணுங்களாம் போயிட்டு ஒரு வேலைக்கு போயிட்டு வராங்க, 10 மணிக்கு வராங்க, 1 மணிக்கு கூட இங்க தனியா வருவோம் சார். அந்த அளவுக்கு இங்க பாதுகாப்பான இடம். அத மாதிரிலாம் அங்க இருக்காது. அதுவும் இல்லாம மழை வந்தா இங்க தண்ணியே வராது சார். எங்களை தாண்டி பட்டா இடத்துக்கு வருது. இதே பள்ளிக்கரணா பட்டா இடத்துக்குலாம் வருது. அவங்களெல்லாம் போய் இது மாதிரி சொல்லுவீங்களா? தண்ணி நிக்குது நீங்க போங்கன்னு சொல்லுவீங்களா? இந்த கரையில இருக்கிற இடத்துக்கு தண்ணியே வராது சார். வேணும்னா இந்த இடத்த இவங்க ஏதோ பயன்படுத்துறதுக்கு இங்க கார் விட்டு சம்பாதிக்கணுமா சார்? போட்டு விட்டு கார் பார்க்கிங் விட்டு 1 ஹவருக்கு இவ்வளோன்னு சம்பாதிக்கிறதுக்கு இவங்களுக்கு இந்த இடம் வேணும். கவர்மெண்ட் அங்க போட்டு விடுறாங்க சார். வரவங்களுக்கு சொகுசுக்கு வராங்கல்ல, போட்டு விடுறவங்களாம் யார் வருவாங்க? பணக்காரங்க வருவாங்க. அவங்க வந்து கார் விடணுமா? கார் விட்டு 1 ஹவர் இவ்வளோ சம்பாதிக்கிறதுக்கு இந்த இடம் வேணும். கார் பார்க்கிங்க்கு வேணும். இவ்வளோ ஜனம் வெளியே போறது இல்லை, கார் பார்க்கிங்க்கு வேணா அவங்க சம்பாதிக்கணும், அதுக்கு பாக்குறாங்க சார். Ananya's Nananani Homes, a paradise for senior citizens, Coimbatore. Holidays nale adu namma GT Holidays da, South India's #1 travel brand. Charanam Homes brand of trust. 5000 square feet வாங்குனா 5000 square feet free.